ஓம் சாந்தி. 21/4/2024 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா, ரிவைஸ் டேட் 3/3/99, மதுபன். முரளியின் தலைப்பு: தீவிர முயற்சியின் ஈடுபாட்டை ஜுவாலா ரூபமாக்கி எல்லையற்ற வைராகியத்தின் அலையை பரப்புங்கள். அதாவது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தீவிர முயற்சியின் ஈடுபாடு இருக்கு. இப்போ அதை ஜுவாலா ரூபமாக ஆக்குங்க. அப்போதான் அந்த எல்லையற்ற வைராகியத்தினுடைய அலையை பரப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். உலகத்துல கூட இதற்கு பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளேயே நான் இது செய்தே ஆகணும், இதை அடைந்தே ஆகணும் அப்படின்ற தீவிரமான ஈடுபாடு இருந்தது அப்படின்னா அவங்களால அதை செய்ய முடியும், செய்து காட்ட முடியும். ஆகையால உங்களுக்குள்ள விருப்பம் இருக்கு, இப்போ அது ஜுவாலா ரூபமாக ஆகணும் அப்படின்றார். இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியில் 3 ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அதில் முதல் ரேகை பரமாத்மா பாலனையினுடைய பாக்கியத்தின் ரேகை. இந்த பரமாத்மா பாலனையின் பாக்கியம் முழு கல்பத்தில் இப்பொழுது ஒரு முறைதான் கிடைக்கிறது. இந்த சங்கம யுகத்தை தவிர இந்த பரமாத்மா பாலனையை வேறு எப்பொழுதும் பெற முடியாது. இந்த பரமாத்மா பாலனை மிகவும் குறைவான குழந்தைகளுக்கு தான் கிடைக்கிறது. இது பரமாத்மா பாலனையின் ரேகை. இரண்டாவது ரேகை பரமாத்மா படிப்பின் பாக்கியத்தின் ரேகை. பரமாத்மா படிப்பு, அதாவது சுயம் பரம ஆத்மா டீச்சராகி கற்பித்து கொண்டிருக்கிறார். பரமாத்மா படிப்பின் பாக்கியம் எவ்வளோ உயர்ந்த பாக்கியமாக இருக்கிறது. மூன்றாவது ரேகை பரமாத்மா பிராப்திகளின் ரேகை. எத்தனை பிராப்திகள் இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். பிராப்திகளின் பட்டியல் எவ்வளவு நீளமானதாக இருக்கிறது என்பது அனைவருக்கும் நினைவிருக்கிறதல்லவா? ஒவ்வொருவருடைய நெற்றியில் இந்த 3 ரேகைகள் ஜொலித்து கொண்டிருக்கிறது. அதாவது பொதுவா உலகத்துல நெற்றியில 3 ரேகைகள் இருக்கணும். அந்த ரேகைகள் இருந்தால்தான் அவங்க அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையால பாபா ஒவ்வொருத்தருடைய நெற்றியிலையும் இந்த 3 ரேகைகளை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒன்று பரமாத்மா பாலனையின் ரேகை. இந்த மாதிரியான பாலனை கொஞ்சம் பேருக்கு தான் பிராப்தி ஆகுது. ரெண்டாவது பரமாத்மா படிப்பின் ரேகை. பரம ஆத்மாவே வந்து படிப்பிக்கிறார் அப்படின்னா இது எவ்வளோ உயர்ந்த பாக்கியம், யோசிச்சு பாருங்க. மூன்றாவது பிராப்திகளின் ரேகை. பரமாத்மாவிடமிருந்து எவ்வளோ பிராப்திகள் கிடைக்குது, அதை லிஸ்ட் போட்டால் அது எவ்வளோ பெரிய லிஸ்டாக இருக்கும். அவ்வளோ பிராப்திகள் இந்த சங்கம யுகத்துல உங்களுக்கு கிடைக்குது. இது வேற எந்த யுகத்திலையும், முழு கல்பத்திலையும் எந்த யுகத்திலையும் பிராப்தி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆகையால ஒவ்வொருத்தரும் உங்களுடைய நெற்றியில இந்த 3 ரேகைகளும் ஜொலிச்சிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. தங்களை அப்படிப்பட்ட பாக்கியசாலி ஆத்மாக்கள் என்று புரிந்திருக்கிறீர்களா? அதாவது பாலனை, படிப்பு மற்றும் பிராப்திகள். கூட கூடவே பாப்தாதா குழந்தைகளின் நிச்சயத்தின் ஆதாரத்தில் ஆன்மீக போதையையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பரமாத்மா குழந்தையும் எவ்வளவு ஆன்மீக போதையில் இருக்கும் ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள். முழு உலகத்திலும் மேலும் முழு கல்பத்திலும் அனைவரையும் விட ஹையஸ்டாக இருக்கிறீர்கள். அதாவது உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். மகானாகவும் இருக்கிறீர்கள். அதே நேரத்தில் ஹோலியஸ்டாகவும் இருக்கிறீர்கள். அதாவது மிகவும் தூய்மையானவர்களாகவும் இருக்கிறீர்கள். நீங்கள் எப்படிப்பட்ட தூய்மையான ஆத்மாக்கள் என்றால் உடலாலும் மனதாலும் கூட தேவதா ரூபத்தில் அனைத்து குணங்களில் நிரம்பியவர்களாக, சம்பூர்ண விகாரமற்றவர்களாக வேறு யாரும் ஆகுவதில்லை.
அதாவது உலகத்திலே நிறைய பேர் தூய்மையாக இருக்கிறாங்க, தூய்மை ஆகுறாங்க, தன்னை தூய்மைப்படுத்திக்கிறாங்க. ஆனால் நீங்க எப்படிப்பட்ட தூய்மையான ஆத்மாக்கள் என்றால், சிவபாபாவின் ஸ்ரீமத் படி தூய்மையாகிறதுனால தி பெஸ்ட் தூய்மையான ஆத்மாக்கள். உடலாலும் மனதாலும் உள்ளுணர்வினாலும் நீங்க தூய்மையாகிறீங்க. ஆகையால உங்களை போல, அதாவது தேவதா ரூபத்துல அனைத்து குணங்களில் நிரம்பியவர்கள் சம்பூர்ண நிர்வீகாரியாக வேற யாரும் ஆகிறதில்லை அப்படின்றார். ஆகையால் நீங்கள்தான் ஹோலியஸ்ட் ஆத்மாக்கள், மிகவும் தூய்மையான ஆத்மாக்கள். ஆக நீங்கள் ஹையஸ்டாகவும் இருக்கிறீர்கள், ஹோலியஸ்டாகவும் இருக்கிறீர்கள், கூடவே ரிச்சஸ்டாகவும் இருக்கிறீர்கள். அதாவது மிகுந்த செல்வந்தர்களாகவும் இருக்கிறீர்கள். பாப் தாதா ஸ்தாபனையின் போதும் கூட குழந்தைகளுக்கு நினைவுபடுத்திட்டு இருந்தார். அதாவது ஆரம்பத்தில் யஜ்யத்தை ஸ்தாபனை செய்யும் போது சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் வீட்டை விட்டு வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. பாபா அவங்கள அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டார். உலகத்தினுடைய தி பெஸ்ட் விஷயங்களெல்லாம் கொடுத்தார். அப்போ பாபா சொல்வாரா, நீங்க எல்லாம் ஷஹசாதே அப்படின்வாங்க, இளவரசர் இளவரசிகள், நீங்க தான் ரிச்சஸ்ட் அப்படின்னு சொல்வாரா. மேலும் பெருமையுடன் செய்தித்தாள்களிலும் ஓம் மண்ட்லி இஸ் த ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்ட் என்று போட வைத்தார். அதாவது ஓம் மண்ட்லி தான் உலகத்திலேயே பணக்கார மண்டலியாக இருக்கிறது. அதாவது அதில் இருப்பவர்கள் உலகத்திலேயே பணக்காரர்கள் அப்படின்னு கூட பேப்பரில் போட வைத்தார். இதுதான் ஆரம்ப காலத்தின், அதாவது ஸ்தாபனா காலத்தின் உங்கள் அனைவருடைய மகிமையாக இருக்கிறது அப்படின்னு ஆரம்பத்தில் அவ்வளோ நீங்கள் செல்வந்தர்களாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் பெக்கரி பாட்டெல்லாம் வந்தது. இருந்தாலும் பாபா ஆரம்ப காலத்தினுடைய மகிமையை ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறார். எவ்வளவு பெரிய மல்டி மில்லினியராக இருந்தாலும், அதாவது பல கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தாலும் உங்களை போன்ற செல்வந்தராக இருக்க முடியாது. அதாவது ஒரு நாளில் நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அழியாத செல்வத்தை, அது போல அவங்களால சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறீங்க அப்படின்றார். இவ்வளவு ரிச்சஸ்ட் ஆகுவதற்கான சாதனம் என்ன? அதாவது இந்த அளவிற்கு நீங்க செல்வந்தர்களாக இருக்கிறீங்கன்னா அதுக்கு ஆதாரம் என்ன? எப்படி நீங்க அப்படி செல்வந்தர்களாக ஆனீங்க? சாதனம் என்ன? உலகத்துல அவங்க பணக்காரர்கள் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஐடியாஸை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, உழைச்சிருப்பாங்க. அதனால்தான் அவங்க ரிச்சஸ்டாக இருப்பாங்க. ஆகையில பாப் தாதா நம்மளை கேட்டுட்டு இருக்கிறார், சொல்லுங்க, இவ்வளவு ரிச்சஸ்ட் ஆகுறீங்க அப்படின்னா அதுக்கான சாதனம் என்ன? மிக சிறிய சாதனம்தான். ஆனால் அதன் மூலமா அவ்வளோ செல்வந்தர்களாக ஆயிடுறீங்க. உலகத்தினர் செல்வந்தர்கள் ஆகுவதற்காக எவ்வளவு உழைக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எவ்வளவு சகஜமாக செல்வந்தர்களாக ஆகிவிடுகிறீர்கள். அந்த சாதனம் என்ன என்பதை அறிந்திருக்கிறீர்கள் தானே? ஒரு சிறிய புள்ளி மட்டும் வைக்க வேண்டும், அவ்வளவுதான். புள்ளி வைத்தீர்கள், வருமானம் ஆகிவிட்டது. அதாவது புள்ளி வைத்தீர்கள், வருமானம் அடைந்தீர்கள். புள்ளி வச்சாலே போதும், புள்ளி வச்சுட்டீங்க, வருமானத்தை அடைஞ்சிட்டீங்க. ஆத்மாவும் புள்ளி, தந்தையும் புள்ளி, மேலும் டிராமாவும் புள்ளி. அதாவது டிராமாவிற்கு முற்றுப்புள்ளி வைப்பது என்றால் புள்ளி வைப்பது. ஆக புள்ளியான ஆத்மாவை நினைத்தீர்கள், வருமானம் அதிகரித்து விட்டது. எப்படி லௌகீகத்திலும் கூட பாருங்கள், புள்ளி அதாவது பூஜ்ஜியம் மூலம்தான் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. ஒன்றுக்கு முன்னால் பூஜ்ஜியம் வைத்தீர்கள் என்றால் என்னவாக ஆகும்? 10. 2 பூஜ்ஜியம் வைத்தீர்கள் என்றால், 3 பூஜ்ஜியம் வைத்தீர்கள் என்றால், 4 பூஜ்ஜியம் வைத்தீர்கள் என்றால் அதிகரித்து கொண்டே செல்கிறதல்லவா? அதாவது 1க்கு பக்கத்துல சைபர் போட்டிங்கன்னா 10, இன்னொரு சைபர் போட்ட 100, இன்னொரு சைபர் போட்ட 1000, இன்னொரு சைபர் போட்ட 10,000.
இப்படி ஒண்ணுக்கு பக்கத்துல சைபர் போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா வேல்யூ அதிகரிச்சுட்டே போகும், கூடிட்டே போகும் இல்லையா அப்படின்றார். ஆக உங்களுடைய வருமானத்தின் சாதனம் எவ்வளவு சகஜமானதாக இருக்கிறது. நான் ஆத்மாவாக இருக்கிறேன். இந்த நினைவின் புள்ளி வைப்பது என்றால் பொக்கிஷம் சேமிப்பாகுவது என்று அர்த்தம். பிறகு தந்தையும் புள்ளியாக இருக்கிறார். இந்த நினைவினால் பொக்கிஷம் சேமிப்பாகிவிடுகிறது. கர்மத்தில் சம்பந்தம் தொடர்பில் டிராமா என்று முற்றுப்புள்ளி வையுங்கள். அதாவது நடந்து முடிந்து போன விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டீர்கள். எனவே சொல்லுங்கள், முழு நாளில் இதுபோல் எத்தனை முறை புள்ளி வைக்கிறீர்கள் என்று. மேலும் புள்ளி வைப்பது எவ்வளவு சகஜமாக இருக்கிறது. கடினமாக இருக்கிறதா? புள்ளி நழுவி விடுகிறதா என்ன? ஆகையில எப்போ எல்லாம் நீங்க உங்களை ஆத்மா நினைக்கிறீங்களோ அப்ப வருமானம் சேமிப்பாகுது அப்படின்றார். புள்ளி ரூபத்தில் இருக்கக்கூடிய பாபாவை எப்போ எல்லாம் நினைக்கிறீங்களோ அப்போ இன்னொரு சைபர் ஆட் ஆகுது. எப்போ எல்லாம் டிராமா நடந்து முடிந்த விஷயங்கள் இனி அதை நினைக்க கூடாது அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்களோ அப்போ இன்னொரு சைபர் ஆட் ஆகுது. இது போல ஒரு நாள்ல நீங்க எத்தனை முறை உங்களை ஆத்மா நினைக்கிறீங்களோ, பாபாவை நினைக்கிறீங்களோ, டிராமாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறீங்களோ அவ்வளோ சைபர் ஒண்ணுக்கு பக்கத்துல ஆட் ஆயிட்டே போகுதுன்னா இப்போ சொல்லுங்க நீங்க எவ்வளோ செல்வந்தர்கள் என்று அப்படின்னு கேட்கிறார். இது ஈஸி தானே. வருமானத்திற்கான வழி எவ்வளவு சிம்பிளா இருக்கு, ஈஸியா இருக்கு. இது கஷ்டமா என்ன? அல்லது இப்படி சொல்றீங்களா, புள்ளி இல்லையா நழுவி போயிடுறது, எப்போ நழுவி போயிடுச்சுன்னே தெரியல, அப்படி சொல்றீங்களா அப்படின்னு கேட்கிறார். புள்ளி வைத்து கொண்டே செல்லுங்கள். வருமானத்திற்கான சாதனமாக இதைதான் பாப்தாதா கற்பித்திருக்கிறார். ஆக அனைவருக்கும் புள்ளி வைக்க வருகிறதா? ஒருவேளை வருகிறது என்றால் ஒரு கையால் கை தட்டங்கள். பக்காதானே? அல்லது சில நேரங்களில் நழுவி விடுகிறது, சில நேரங்களில் வைக்க முடிகிறது என்று அப்படி இருக்கிறதா? அனைத்தையும் விட சகஜமானது புள்ளி வைப்பது. யாராவது இந்த கண் பார்வை இல்லாமல் குருடராக இருக்கலாம். அவர் கூட ஒருவேளை தாளின் மீது பென்சிலை வைத்தார் என்றால் அது புள்ளியாகி விடுகிறது. கண் பார்வை இல்லாதவங்க கூட ஒரு பென்சில் எடுத்து பேப்பர் மேல வச்சாங்கன்னா எதுவும் எழுத வேண்டாம், அப்படி பென்சில் வச்ச உடனே அங்கே ஒரு புள்ளி விழுந்துடுறது இல்லையா? அப்படி இருக்கும் போது நீங்களோ திரிநேத்ரி, அதாவது மூன்றாவது கண் உடையவர்கள். அதாவது கண் இல்லாதவர்களே பேப்பர் மேல புள்ளி வைக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு 3 கண்கள் இருக்கு. நீங்க 3 கண்கள் உடையவர்கள். எவ்வளோ சம்பாதிக்கணும். எனவே இந்த 3 புள்ளிகளை சதா பயன்படுத்துங்கள். கேள்விக்குறி எவ்வளவு வளைவாக இருக்கிறது. எழுதி பாருங்கள், வளைவாக இருக்கிறதல்லவா? மேலும் புள்ளி வைப்பது எவ்வளவு எளிதாக இருக்கிறது. ஆக பாப்தாதா விதவிதமான ரூபங்களில் குழந்தைகளை தனக்கு சமமாக ஆக்குவதற்கான விதியை கூறிக்கொண்டே இருக்கிறார். அதாவது குழந்தைகளையும் தனக்கு சமமாக ஆக்கிக்கிறதுக்கு எத்தனை விதிமுறைகளை பாபா சொல்லிட்டு இருக்கிறார். அதுல ஈஸியான விதிமுறை புள்ளி வைப்பது. புள்ளி வைப்பதுதான் விதியாகும், வேற எந்த விதியும் இல்லை. ஒருவேளை விதேகி ஆகிறீர்கள் என்றாலும் கூட அதற்கும் விதி இதுதான், அதாவது புள்ளி ஆக வேண்டும். அதேபோல் அஷரீரி ஆகிறீர்கள், கர்மாதீத்தர் ஆகிறீர்கள் என்றால் அனைத்திற்கும் விதி புள்ளியாகும். அஷரீரி ஆகணும்னாலும் சரி, கர்மாதீத்த நிலை அடையணும்னாலும் சரி, அதற்கான விதிமுறை நம்ம புள்ளி ஆகணும். ஆகையால் பாப்தாதா ஏற்கனவே கூறியிருக்கிறார், எப்பொழுது நீங்கள் அமிர்த வேளையில் பாப்தாதாவுடன் சந்திப்பை கொண்டாடுகிறீர்களோ, ஆன்மீக உரையாடல் செய்கிறீர்களோ, எப்பொழுது காரியத்தில் வருகிறீர்களோ அப்பொழுது முதலில் 3 புள்ளிகளின் திலகத்தை நெற்றியில் இட்டு கொள்ளுங்கள். அதற்காக அந்த சிவப்பு பொட்டு அல்லது
திலகம் வைப்பதை ஆரம்பித்து விடாதீர்கள். பாபா ஸ்தூலத்துல சொல்லல, ஆனால் நினைவினுடைய திலகம் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் எந்த காரணத்தினாலும் இந்த நினைவின் திலகம் அழியவில்லை தானே என்பதை சோதனை செய்யுங்கள். அழிவற்றதாக, அதாவது அழிக்க முடியாத திலகமாக இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள். பாப்தாதா குழந்தைகளுடைய அன்பையும் பார்க்கிறார். எவ்வளவு அன்போடு ஓடோடி வந்து சந்திப்பை கொண்டாட வருகிறார்கள். மேலும் இன்று ஹாலிலும் கூட சந்திப்பை கொண்டாடுவதற்காக எவ்வளவு அதிகமாக உழைத்து, எவ்வளவு அன்போடு தூக்கத்தையும் தாகத்தையும் மறந்து, எவ்வளவு அன்பாக முதல் நம்பரில் அருகில் அமர்வதற்காக முயற்சி செய்கிறார்கள். பாப்தாதா அனைத்தையும் பார்க்கிறார். அதாவது நம்ம என்னென்ன செய்கிறோன்றது மேலிருந்து பாபா பார்த்துட்டே இருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டு இருக்கிறார். நம்ம செய்யறது, உங்க ஊர்ல இருந்து ஓடோடி வருவீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுத்து டிராவல் பண்ணி வியாபாரத்தை விட்டு குடும்பத்தை விட்டு வர்றீங்க. இங்க வந்த பிறகு கூட பாப்தாதா வர அன்னைக்கு ஹாலில் முதல் லைன்ல ஃப்ரண்ட் லைன்ல உட்காரணும், முன்னாடி இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தூக்கத்தையும் தாகத்தையும் தியாகம் செய்து அது எல்லாத்தையும் மறந்துட்டு எவ்வளோ முயற்சி செய்து ஹாலில் வந்து உட்கார்றீங்க. இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்றார். அதாவது நீங்க என்னென்ன செய்றீங்களோ அந்த முழு டிராமாவையும் நான் பார்க்கிறேன் அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்கிறார். பாப்தாதாவும் குழந்தைகளின் இந்த அன்பிற்கு அர்ப்பணமாகி விடுகிறார். அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு இதையும் சொல்கிறார். குழந்தைகளே, சாக்காரத்தில் இப்படி சந்திப்பதற்காக ஓடோடி வருகிறீர்களே, அதே போல் தந்தைக்கு சமமாகுவதற்கும் கூட தீவிர முயற்சி செய்யுங்கள். இந்த ஹாலில் எப்படி முன்னாடி உட்காரணும், முதல் லைன்ல உட்காரணும்னு முயற்சி செய்கிறீங்களோ, அதே போல பாபாவுக்கு சமமாகக்கூடிய விஷயத்துல கூட நான் முதல்ல மாறணும், நான் முதல்ல சமமாக ஆகணும் அப்படின்னு முயற்சி, தீவிர முயற்சி செய்யுங்க அப்படின்றார். மற்றபடி இது சாக்கார உலகம் இல்லையா, எல்லாருமே முன்னாடி வந்து அமர முடியுமா? எல்லாருக்குமே ஃப்ரண்ட் லைன் கிடைக்குமா? இல்லை தானே. ஆகையால இந்த சாக்கார உலகத்தின் நியமத்தையும் வைக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது தாதிமார்கள் அவங்க ஃப்ரண்ட் லைன்ல உட்காருவாங்க, அதுக்கப்புறம் சீனியர் மோஸ்ட் சிஸ்டர்ஸ் உட்காருவாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த சீனியாரிட்டி படி எல்லாருக்குமே வந்து சீட்ஸு கிடைக்குது. சாக்கார உலகத்துல இப்படி ஒரு நியமம் அல்லது சிஸ்டம் இருக்கணும். இல்லைன்னா அமைதியாக யாரும் பாப்தாதாவே சந்திக்க முடியாது. இது சாக்கார உலகம் அல்லவா. ஆகவே சாக்கார உலகத்தின் விதிகளை பின்பற்ற வேண்டி இருக்கிறது. அந்த நேரம் அனைவரும் முன்னால் அமர வேண்டும் என்று பாப்தாதாவும் நினைக்கிறார். ஆனால் அது சாத்தியமா? ஆனாலும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எப்படி? அதாவது இந்த ஸ்தூல ஹால்ல நீங்க எல்லாருமே முன்னாடி உட்கார முடியாது, இருந்தாலும் எல்லாரும் முன்னாடி தான் இருக்கிறீங்க, அது நடந்து கொண்டுதான் இருக்கு அப்படின்றார். எப்படின்னு கேட்கிறார். பாப்தாதா பின்னால் அமர்ந்திருப்பவர்களை சதா தன்னுடைய கண்களில் நிறைந்திருப்பதாக பார்க்கிறார். அனைத்தையும் விட அருகில் இருப்பது கண்கள் தானே. எனவே நீங்கள் பின்னால் அமர்ந்திருக்கவில்லை, ஆனால் பாப்தாதாவின் கண்களில் அமர்ந்திருக்கிறீர்கள். கண்ணின் மணியாக இருக்கிறீர்கள். பின்னால் இருப்பவர்கள் கேட்டீர்களா? தொலைவில் இல்லை, அருகில் இருக்கிறீர்கள். ஷரீரத்தினால் பின்னால் அமர்ந்திருக்கிறீர்கள், ஆனால் ஆத்மா அனைவரையும் விட அருகில் இருக்கிறது. மேலும் பாப்தாதா அனைவரையும் விட அதிகமாக பின்னால் அமர்ந்திருப்பவர்களை தான் பார்க்கிறார். பாருங்கள், அருகாமையில் இருப்பவர்களை இந்த ஸ்தூல கண்களால் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுவே பின்னால் இருப்பவர்களை இந்த கண்களால் அருகாமையில் பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆகையால் பாப்தாதா பின்னால் இருப்பவர்களை தன்னுடைய கண்களுக்குள் நிறைத்து கொள்கிறார்.
முன்னாடி இருக்கிறவங்கள நான் இந்த கண்களால பார்க்க முடியும். ஆனா பின்னாடி இருக்கிறீங்க அப்படின்னா, நான் இந்த கண்களால பார்க்க முடியாது. ஆகையால நான் என்ன செய்றேன் தெரியுமா? என்னுடைய கண்களுக்குள்ளேயே உங்கள வந்து உள்ளடக்கிடுறேன் அப்படின்றார். அப்போ நீங்க என் கண்களுக்குள்ளேயே இருக்கிறீங்க. அப்போ அருகில் இருக்கிறவங்க யாரு? ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிறவங்களா? பின்னாடி இருக்கிறவங்களா? இப்ப சொல்லுங்க. புரியுதா? பாப் தாதா புன்னகைத்துக் கொண்டிருக்கிறார். 2 மணி ஆகிறது என்றாலே கியூ ஆரம்பமாகி விடுகிறது. அதாவது 2 மணிக்கு தான் கதவு திறப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப 2 மணிக்கே கியூ வந்து ஸ்டார்ட் ஆயிடுறது. இத நான் பார்க்குறேன் அப்படின்றார். குழந்தைகள் இப்படி நின்று நின்று களைத்து விடுகிறார்கள் என்பதும் பாப் தாதாவுக்கு தெரியும். ஆகையால் பாப் தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பின் மசாஜ் செய்து விடுகிறார். கால்களுக்கு மசாஜ் செய்கிறார். பாப் தாதாவின் மசாஜ் பார்த்திருக்கிறீர்கள் தானே? மிகவும் அன்பானதாகவும் மிகவும் தனிப்பட்டதாகவும் இருக்கிறது. உலகத்துல மசாஜ் செய்றாங்க. அந்த மாதிரி மசாஜ் இல்ல. இது அன்பான ஒரு மசாஜ். தனிப்பட்ட மசாஜ். லைட் குடுத்துருவார் பாபா. அந்த சக்காஷ் அந்த லைட் கொடுக்கும்போது எல்லா களைப்பு போயிடுது. இதுதான் பாப் தாதாவின் அன்பின் மசாஜ். ஆக இன்று அனைவரும் இந்த சீசனுடைய கடைசி வாய்ப்பை அடைவதற்காக நாலா புறங்களில் இருந்தும் ஓடோடி வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். நன்றாக இருக்கிறது. தந்தையை சந்திப்பதற்கான இந்த ஊக்கம் உற்சாகம் உங்களை சதா முன்னேற்றுகிறது. பாப் தாதாவோ குழந்தைகளை ஒரு நொடி கூட மறப்பதில்லை. பகவானுடைய மகா வாக்கியங்கள் கோல்டன் வேர்ட்ஸ் எவ்வளோ அழகா சொல்லிட்டு இருக்கிறார். ஒரு நொடி கூட நான் குழந்தைகளை மறக்கிறது இல்லைன்னு சொல்றார். தந்தை ஒருவர், மேலும் குழந்தைகள் அநேகர் இருக்கிறார்கள். அநேக குழந்தைகளாக இருந்தாலும் ஒரு நொடி கூட மறப்பதில்லை. ஏனென்றால் காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்டவர்கள் அல்லவா? பாருங்கள், எங்கெங்கிருந்து பாப் தாதா உங்களை தேடி கண்டெடுத்திருக்கிறார் பாருங்கள். உள்நாடு வெளிநாட்டினுடைய மூலை முடுக்கிலிருந்து தந்தைதான் உங்களை தேடி கண்டெடுத்திருக்கிறார். நீங்கள் தந்தையை தேடி கண்டுபிடிக்க முடிந்ததா? தேடிக்கொண்டே அலைந்து கொண்டே இருந்தீர்கள், ஆனால் சந்திக்க முடியவில்லை. நான் தான் உங்களை தேடி கண்டுபிடிச்சேன். நீங்களும் தேடினீங்க, உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? என்கிட்ட வர முடிஞ்சதா அப்படின்னு கேட்கிறார். சந்திக்க முடிந்ததா? இல்லை இல்லையா? ஆனால் தந்தை வெவ்வேறு நாடு, நகரம், கிராமம் எங்கெங்கெல்லாம் தந்தையின் குழந்தைகள் இருக்கிறார்களோ அங்கிருந்து தேடி கண்டெடுத்து விட்டார். தன்னுடையவராக ஆக்கிவிட்டார். நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடையவர் என்ற பாடலை பாடுகிறீர்கள் தானே? பாபா ஜாதியை பார்க்கவில்லை, தேசத்தை பார்க்கவில்லை, நிறத்தை பார்க்கவில்லை. அனைவருடைய நெற்றியில் ஒரே ஒரு ஆன்மீக நிறத்தை பார்த்தார். அதாவது ஜோதிர் பிந்து, ஒளி புள்ளியை பார்த்தார். டபுள் ஃபாரினர்ஸ் என்ன நினைக்கிறீர்கள்? தந்தை ஜாதியை பார்த்தாரா? கருப்பாக இருக்கிறார், வெள்ளையாக இருக்கிறார், அதாவது ஷியாமாக இருக்கிறார், சுந்தரராக இருக்கிறார் என்று எதையும் பார்க்கவில்லை. என்னுடையவர் என்று இதை மட்டும் பார்த்தார். இப்பொழுது சொல்லுங்கள், தந்தைக்கு அன்பு இருக்கிறதா அல்லது உங்களுக்கு அன்பு இருக்கிறதா? யாருக்கு இருக்கிறது? அதுக்கு குழந்தைகள் இருவருக்கும் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. பதில் சொல்வதில் குழந்தைகள் புத்திசாலிகளாக இருக்கிறீர்கள். அதாவது அன்பினால் அன்பு ஈர்க்கப்படுகிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் தானே பாபா என்று சொல்கிறார்கள். உங்களுக்கும் அன்பு இருக்கிறது, அதேபோல் எங்களுக்கும் அன்பு இருக்கிறது, ஆகையால்தான் ஈர்க்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அதாவது தந்தைக்கு அன்பு இருக்கா அல்லது குழந்தைகளுக்கு அன்பு இருக்கான்னு பாபா கேட்கிறார். அந்த கேள்விக்கு குழந்தைகள் சொல்ற பதிலை கேட்டு
பாபா பாராட்டார். பரவாயில்ல, பதில் சொல்றதுல குழந்தைகள் ரொம்ப புத்திசாலிகளாக இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாபா நீங்க தானே சொல்லியிருக்கீங்க, அன்பு இருந்ததுன்னா அன்பினால் அன்பை ஈர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கும் அன்பு இருக்கு, அதே போல எங்களுக்கும் அன்பு இருக்கு. அதனால தான் ஈர்க்கப்பட்டு வந்திருக்கிறோம். அப்போ உங்களுக்கும் இருக்கு, எங்களுக்கும் இருக்கு. அதனால தானே வந்திருக்கிறோம். உங்களுக்கு இருந்து எங்களுக்கு இல்லாம இருந்திருந்தால் நாங்க இங்க வந்திருப்போமா? அல்லது எங்களுக்கு இருந்து உங்களுக்கு இல்லாம இருந்திருந்தால் நீங்க வந்திருப்பீங்களா எங்களை சந்திப்பதற்கு? அப்படின்னு பதில் சொல்றாங்களாம். அதற்கு பாப்தாதா, குழந்தைகளும் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். மேலும் இவ்வளவு தைரியம், ஊக்கம், உற்சாகம் இருக்கும் குழந்தைகளாக இருக்கிறார்களே என்று தந்தைக்கும் குஷி ஏற்படுகிறது. பாப்தாதாவிடம் நிறைய குழந்தைகளுடைய 15 நாட்களுக்கான சார்ட்டின் ரிசல்ட் வந்திருக்கிறது. அதாவது போன வாரம் சண்டே முரளியில பாபா நான் 15 டேஸ் டைம் கொடுக்குறேன், நீங்க செய்து காட்டுங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதாவது சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கணும், கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர் இருக்கணும், எண்ணங்கள், நேரம், சம்ஸ்காரம் அனைத்தின் மீது கண்ட்ரோல் இருக்கணும். உதாரணத்திற்கு எண்ணங்களை நீங்க நில், ஸ்டாப் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்டாப் ஆகணும். மனமும் புத்தியும் லா அண்ட் ஆர்டர்ல இருக்கணும். உங்க ராஜ்யத்துல சட்ட ஒழுங்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இது போல சுயராஜ்ய அதிகாரியினுடைய அந்த பிரத்யட்ச ரூபத்தை காட்டுங்க, 15 டேஸ் டைம் கொடுக்குற, செய்யுங்க, ரிசல்ட் காட்டுங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதை பற்றி இப்போ சொல்லிட்டு இருக்கிறார். பெரும்பான்மையான குழந்தைகள் கவனம் வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை பாப்தாதா நாலாபுறங்களினுடைய முடிவில், அதாவது ரிசல்ட்டில் பார்த்தார். எவ்வளவு பர்சன்டேஜ் விரும்புகிறீர்களோ அவ்வளவு இல்லை, ஆனால் கவனம் இருக்கிறது. மேலும் யார் தீவிர முயற்சியாளர் குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் மனதார தங்களுடைய உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்கான லட்சியத்தினால் முன்னேறி கொண்டும் இருக்கிறார்கள். மேலும் முன்னேறி சென்று சென்று லட்சியத்தை சென்றடைந்தும் விடுவார்கள். ஆனால் மைனாரிட்டி, அதாவது கொஞ்ச பேர் இப்பொழுதும் கூட சில நேரம் கவனக்குறைவாக, மேலும் சில நேரம் அலட்சியத்திற்கு வசமாகி கவனம் குறைவாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது சோம்பேறித்தனத்திற்கு வசமாகி இருக்கிறதுனால கவனம் குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அவர்களுடைய ஒரு விசேஷ ஸ்லோகன் என்னவென்றால், ஆகிவிடுவேன், சென்று விடுவேன் என்பதுதான். அதாவது சென்றே ஆக வேண்டும் என்பது இல்லை, சென்று விடுவேன், நடந்துவிடும் என்றுதான் இருப்பார்கள். இது கவனக்குறைவாகும். சென்றே ஆக வேண்டும், இது தீவிர முயற்சி ஆகும். சில நேரத்துல சொல்லுவாங்க இல்லையா, முயற்சி செய்துட்டு தானே இருக்கிறோம், மாறிடுவோம், லாஸ்ட்ல எப்படியும் போய் சேர்ந்துடுவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதுதான் கவனக்குறைவின் அடையாளம். நோட் பண்ணிக்கோங்க. கவனக்குறைவான முயற்சி. கவனக்குறைவான முயற்சியாளர்கள் இப்படிதான் பேசுவாங்க. ஆனா தீவிர முயற்சியாளர்கள் இப்படி பேச மாட்டாங்க. சென்றே ஆகணும், மாறியே ஆகணும், என்ன வேணாலும் அந்த நிலை அடையணும் அப்படின்னு அந்த உள்ளத்துல அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். நீங்க செய்யற உறுதிமொழிகளை எல்லாம் பாபா கேட்டுட்டு தான் இருக்கிறார். அடிக்கடி நல்ல நல்ல உறுதிமொழிகளை கொடுக்குறீங்க. குழந்தைகள் உறுதிமொழிகளை எவ்வளவு நல்ல தைரியமாக செய்கிறார்கள் என்றால், அந்த நேரத்தில் பாப் தாதாவுக்கும் கூட குழந்தைகள் தில்குஷ் மிட்டாயை கொடுக்கிறார்கள். அதாவது குழந்தைகள் எவ்வளவு தைரியமாக, எவ்வளவு நல்ல நல்ல வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த நேரத்துல பாபாவுடைய மனதையும் சந்தோஷப்படுத்திடுறாங்க. தில்குஷ் மிட்டாய் கொடுத்துடுறாங்க. தந்தையும் சாப்பிட்டு விடுகிறார். ஆனால் உறுதிமொழி எடுப்பது என்றால் முயற்சியில் அதிகத்திலும் அதிகமான லாபம் அடைவதாகும்.
அதாவது உறுதிமொழி எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. உறுதிமொழி எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய முயற்சியில அதிகத்திலும் அதிகமான லாபம் அடைய வைக்கணும். அதுக்கு தான் பேரு உறுதிமொழி. உறுதிமொழி எடுத்துட்டா போதாது, முயற்சியில அந்த லாபம் இருக்கணும். ஒருவேளை லாபம் இல்லை என்றால் உறுதிமொழி சக்திசாலியானதாக இல்லை. எனவே உறுதிமொழி எடுங்கள், அதுவும் நல்லதுதான். ஏனென்றால் தில்குஷ் மிட்டாய் கொடுக்கிறீர்கள் அல்லவா? நீங்க உறுதிமொழி எடுக்கிறீங்கனால என்ன அர்த்தம்? பாபாவுக்கு தில்குஷ், பாபாவுடைய இதயத்தை சந்தோஷப்படுத்துறீங்க. அதுவும் நல்லதுதான், எடுங்க அப்படின்றார். கூட கூடவே தீவிர முயற்சியின் ஈடுபாட்டை அக்னி ரூபமாக ஆக்குங்கள், ஜுவாலாமுகி ஆகுங்கள். சமயத்தின் அனுசாரம் மனதின் சம்பந்தம் சம்பர்க்கத்தின் கணக்கு வழக்குகள் இன்னும் என்ன மீதம் இருக்கிறதோ அதனை ஜுவாலா சொரூபத்தின் மூலம் பஸ்மம் செய்யுங்கள். அதாவது மிச்சம் மீதி இன்னும் என்னென்ன கணக்கு வழக்கு இருக்கோ, மனதினுடைய கணக்கு வழக்கு அப்படின்னா மனதின் குறைகள், சம்பந்தம் தொடர்பின் கணக்கு வழக்கு, இன்னும் என்னென்ன கணக்கு வழக்கெல்லாம் இருக்கோ அதை எரிக்கணும் அப்படின்றார். ஜுவாலா ரூபத்துல இருந்து எரிக்கணும். ஈடுபாடு இருக்கிறது, இதில் பாப் தாதாவும் பாஸ் போட்டு விடுகிறார். அதாவது உங்களுக்கு நல்ல ஈடுபாடு இருக்கு, அதுல எல்லாருமே பாஸ் தான், எல்லாரையும் நான் பாஸ் பண்ண வச்சிடுறேன். ஆனால் இப்பொழுது ஈடுபாட்டை அக்னி ரூபமாக ஆக்குங்கள். உலகத்தில் ஒரு புறம் ஊழல் கொடுமைகளின் நெருப்பு இருக்கிறது. ஆகையால் இன்னொரு புறம் குழந்தைகளாகிய உங்களுடைய பவர்ஃபுல் யோகா, அதாவது ஈடுபாட்டின் அக்னி ஜுவாலா ரூபத்தில் இருக்க வேண்டும். இது அவசியமாக இருக்கிறது. இந்த ஜுவாலா ரூபம் ஊழல் மற்றும் கொடுமையின் நெருப்பை முடிவடைய செய்யும். மேலும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சகயோகம் கொடுக்கும், அதாவது ஒத்துழைப்பு கொடுக்கும். உங்களுடைய அன்பு ஜுவாலா ரூபமாக இருக்க வேண்டும், அதாவது சக்திசாலியான நினைவு இருக்க வேண்டும். அதாவது யோகா இருக்கு, இப்போ பவர்ஃபுல் யோகா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அப்போது இந்த நினைவின் அக்னி அந்த அக்னியை முடித்துவிடும். அதே நேரத்தில் இன்னொரு புறம் ஆத்மாக்களுக்கு பரமாத்மாவின் செய்தியின் குளிர்ச்சியான ஸ்வரூபத்தின் அனுபவம் செய்விக்கும். எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வை பிரகாசிக்க செய்யும். ஒரு புறம் எரித்து சாம்பலாக்கும், இன்னொரு புறம் குளிர்விக்கவும் செய்யும். எல்லையற்ற வைராகியத்தின் அலையை பரவச் செய்யும். எனக்கு பாபாவின் நினைவு இருக்கிறது, பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று குழந்தைகள் சொல்கிறார்கள். இது மிகவும் நல்லது. ஆனால் நேரத்தின் அனுசாரம் இப்பொழுது ஜுவாலா ரூபம் ஆகுங்கள், அதாவது எரிமலை போன்ற ரூபம் ஆகுங்கள். அந்த யோகா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு பாபாவின் நினைவு எப்பவுமே இருக்கும், பாபாவை விட்டு எனக்கு வேற யார் இருக்காங்க, ஒரு பாபா தான் அப்படின்னு சொல்றீங்க. அது ஓகே தான், நல்லதுதான். இருந்தாலும் இது போதாது. நேரத்தின் அனுசாரம் அந்த நினைவு இப்போ ஜுவாலா ரூபமாக மாறணும். இதைதான் நினைவு சின்னத்தில் சக்திகளுடைய சக்தி ரூபத்தை மகா சக்தி ரூபமாக அனைத்து ஆயுதங்களையும் தரித்தவராக காட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த மகா சக்தி ரூபத்தை வெளிப்படுத்துங்கள். பாண்டவர்களாக இருந்தாலும் சக்திகளாக இருந்தாலும் அனைவரும் கடலில் இருந்து வெளிப்பட்டுள்ள ஞான நதிகள், கடல் அல்ல நதி ஆவீர்கள், ஞான கங்கைகள் ஆவீர்கள். எனவே ஞான கங்கைகளே, இப்பொழுது ஆத்மாக்களை உங்களுடைய ஞானத்தின் குளிர்ச்சியின் மூலம் பாவங்களின் நெருப்பில் இருந்து விடுதலை செய்யுங்கள். நிகழ்கால நேரத்தில் இதுதான் பிராமணர்களுடைய கடமையாகும். இந்த வருடம் என்ன சேவை செய்ய வேண்டும் என்று அனைத்து குழந்தைகளும் கேட்கிறார்கள். இப்பொழுது சமயத்தின் அனுசாரம்
அனைத்து குழந்தைகளும் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறீர்கள். உலகத்தில் வானப்பிரஸ்திகள் தன்னுடைய சமயம் சாதனம் ஆகிய அனைத்தையும் குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு சுயம் வானப்பிரஸ்தத்திற்கு சென்று விடுவார்கள். அதுபோல் நீங்கள் அனைவரும் உங்களுடைய நேரம் என்ற பொக்கிஷம், உயர்ந்த சங்கல்பம் என்ற பொக்கிஷத்தை இப்பொழுது மற்றவர்களுக்காக பயன்படுத்துங்கள். அதாவது பாபா எவ்வளவு அழகா புரிய வச்சிட்டு இருக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, இப்போ உங்களுடைய நிலை வானப்பிரஸ்த நிலை. உலகத்துல கூட அந்த வானப்பிரஸ்த நிலை அடையும் போது வயசான காலத்துல எல்லாத்தையும் குழந்தைகளுக்கு ஒப்படைச்சிட்டு, பொறுப்புகள் எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுவாங்க. ஆஸ்தி என்னென்ன இருக்கோ, சாதனங்கள் எல்லாமே ஒப்படைச்சிட்டு அவங்க அடுத்த ஜென்மத்திற்கு முயற்சி செய்யறதுக்கு, சாதனை செய்யறதுக்கு எங்கேயாவது போவாங்க. அதுபோல நீங்களும் வானப்பிரஸ்திகள். ஆகையாலே உங்களுடைய நேரம் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த பொக்கிஷத்தை, எண்ணங்கள் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த பொக்கிஷத்தை இப்பொழுது மற்றவங்களுக்காக பயன்படுத்துங்க அப்படின்றார். நேரம் மற்றும் எண்ணங்களை தனக்காக குறைவாக பயன்படுத்துங்கள். மற்றவர்களுக்கு பயன்படுத்துவதினால் சுயம் நீங்களும் அந்த சேவையின் உடனடி பலனை அனுபவிப்பதற்கு நிமித்தமாகி விடுவீர்கள். மற்றவங்களுக்காக பயன்படுத்துங்க, தனக்காக குறைவாக பயன்படுத்துங்க. நீங்க மற்றவங்களுக்கு பயன்படுத்தினாலே போதும், அந்த சேவையின் உடனடி பலன் அனுபவிக்கிறதுக்கு நீங்களும் நிமித்தமாயிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் கிடைச்சிடும். மனதின் சேவை, வார்த்தைகளின் சேவை போன்ற அனைத்தையும் விட அதிகமாக பிராமணராக இருந்தாலும் அல்லது சம்பந்தம் தொடர்பில் வேறு யார் வந்தாலும் அவர்களுக்கு மாஸ்டர் வள்ளலாகி ஏதாவது கொடுத்து கொண்டே செல்லுங்கள். சுயநலமற்றவராகி குஷியை கொடுங்கள், அமைதியை கொடுங்கள், ஆனந்தத்தின் அனுபவத்தை செய்வீங்கள், அன்பின் அனுபவத்தை செய்வீங்கள். கொடுக்க வேண்டும். ஏனென்றால் கொடுப்பது என்றால் தானாகவே பெறுவதாகும். யார் எந்த நேரத்தில் வந்தாலும், எந்த ரூபத்தில் சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் கொஞ்சம் பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். மாஸ்டர் வள்ளலாகிய உங்களிடம் வந்து வெறுங்கையில் போகக்கூடாது. எப்படி பிரம்மா தந்தையை பார்த்தீர்கள்? போகும் போதும் வரும்போதும் கூட ஒருவேளை எந்த குழந்தையாவது அவர் முன்னால் வந்தால் ஏதாவது அனுபவம் இல்லாமல் காலியாக போக மாட்டார். அதாவது பிரம்மா பாபாவை நீங்க பார்த்தீங்க, அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையில பிஸியா இருப்பார், மற்றவங்க கூட அவங்க வேலையில பிஸியா இருப்பாங்க. அப்படி போகும்போது வரும்போது கூட சப்போஸ் பிரம்மாவின் முன்பு யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் கிடைச்சிட்டு இருந்தது. பாபா அப்படி ஏதாவது ஒரு அனுபவத்தை செய்ய வச்சிட்டு இருந்தார். அதுபோல நீங்க சோதனை செய்யுங்க. ஆகையால யார் வந்தாலும் சந்தித்தாலும் ஏதாவது கொடுத்தேனா அல்லது காலியாக சென்றார்களா என்பதை சோதனை செய்யுங்கள். யாரெல்லாம் பொக்கிஷங்களினால் நிரம்பி இருக்கிறார்களோ அவர்களால் கொடுக்காமல் இருக்க முடியாது. அளவிட முடியாத, இடைவிடாத வள்ளல் ஆகுங்கள். யாராவது கேட்கட்டும், பிறகு கொடுக்கலாம் என்று அப்படி இருக்கக்கூடாது. வள்ளலாக இருக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் இவர்கள் கேட்டால் வழங்குவேன் என்று அப்படி இருக்க மாட்டார்கள். அளவற்ற மகாதானி, மகா வள்ளல் சுயம் தானாகவே கொடுப்பார்கள். அதாவது தானம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா சில நேரம் செய்வாங்க, சில நேரம் செய்யாமலும் இருப்பாங்க. கேட்டா கொடுப்பாங்க, கேட்கலன்னா கொடுக்காமலும் இருப்பாங்க. ஆனா வள்ளல் அப்படின்னா அப்படி கிடையாது, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட அளவற்ற பொக்கிஷங்களும் இருக்கும், கேட்காம எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆகையால் இந்த வருடத்தின் முதல் சேவையாக மகான் வள்ளல் ஆகுங்க. அதாவது மகான் வள்ளலாகி கொடுங்கள், இந்த சேவை செய்யுங்க. இந்த ஆண்டு என்ன சேவை செய்யணும்னு கேட்டீங்க இல்லையா, அதுக்கு பாபா பதில் சொல்றார். மகா வள்ளல் ஆகி சேவை செய்யுங்க.
நீங்கள் வள்ளல் மூலம் கிடைத்ததை கொடுக்கிறீர்கள். பிராமணர்கள் யாரும் யாசிக்கக்கூடியவர்கள் அல்ல. ஆனால் சகயோகிகள், அதாவது ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர்கள். அதாவது ஒரு லைன்ல பாபா சொல்லிட்டார் இல்லையா, அவங்க பிராமணர்களாக இருந்தாலும் சரி, சம்பந்தம் தொடர்பில் வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கிறார். பிராமணர்களுக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க? வள்ளலிடமிருந்து எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிருக்கு. நீங்க கொடுக்கறது கூட வள்ளலிடமிருந்து பெற்ற பொக்கிஷங்களே தானே, பாபாவிடமிருந்து பெற்றது தானே. ஆகையால நீங்க ஒன்றும் கொடுக்க போறதில்ல, ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. அதாவது சில நேரத்துல பிராமணர்களுக்கு மாயாவினுடைய அப்போசிஷன்னால கொஞ்சம் ஊக்க உற்சாகம் குறைஞ்சிடும், அல்லது தைரியம் குறைஞ்சிடும். அந்த நேரத்துல நீங்க நல்லா இருப்பீங்க. ஆகையால நீங்க என்ன செய்யணும்? ஒத்துழைப்பு கொடுக்கணும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இப்படிதான், இதை வெற்றி தோல்வியின் விளையாட்டு, இப்படி ஃபேஸ் பண்ணதான் ஸ்ட்ராங் ஆகுவீங்க. அப்படிலாம் தைரியம் கொடுத்தீங்க, ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும், லேஸ் ஆயிடும். அப்போ அவங்க மறுபடியும் முயற்சி செய்ய ஆரம்பிப்பாங்க. மற்றபடி அவங்களும் வள்ளல் தான், மாஸ்டர் வள்ளல் தான், அவங்களுக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க அப்படின்றார். ஆகையால் பிராமணர்கள் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் தானம் கொடுக்க வேண்டாம், சகயோகம் கொடுக்க வேண்டும். அதாவது ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இது முதல் நம்பர் சேவையாகும். கூடவே பாப்தாதா வெளிநாட்டு குழந்தைகளின் மகிழ்ச்சியான செய்தியை கேட்டார். இந்த உலகத்தில் பாபாவை வெளிப்படுத்துவதற்கு நிமித்தமானவராக எந்த மைக்கின் பெயரை பாப்தாதா கூறினாரோ, வெளிநாட்டு குழந்தைகள் தங்களுக்குள் இந்த காரியத்தை செய்து விட்டார்கள் என்பதை பாப்தாதா பார்த்தார். அதாவது பாபாவை இந்த உலகத்துல வெளிப்படுத்தணும், பிரத்யட்சப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கேத்த ஒரு மைக்கு தயார் பண்ணணும். அவங்க வாய் மூலமாக ஞானம் போகும்போது எல்லாரையும் அதை ரீச் பண்ணும். அப்படிப்பட்ட விஐபிஸ் அல்லது மைக்ஸை தயார் பண்ணணும் அப்படின்னு பாபா சொல்லியிருந்தார். அதுக்காக ஃபாரினர்ஸ், டபுள் ஃபாரினர்ஸ் அதுக்காக பிளான் போட்டிருக்காங்க, திட்டமெல்லாம் போட்டிருக்காங்க. அதை பற்றி பாபா சொல்லிட்டு இருக்கிறார். எப்பொழுது திட்டம் என்பது போடப்பட்டிருக்கிறதோ அது நடைமுறையில் நடந்தே தீர வேண்டும். பிளான் பண்ணிட்டீங்கன்னா அது பிராக்டிக்கல்ல வந்துடும். பாரதத்தில் கூட 13 ஜோன்கள் இருக்கிறது. ஒவ்வொரு ஜோனிலும் குறைந்ததிலும் குறைந்தது ஒரு விசேஷ சேவாதாரி நிமித்தம் ஆகணும். ஒரு ஆத்மாவையாவது தயார் பண்ணுங்க. அந்த மைக் அல்லது விஐபி மூலமாக பாபா பிரத்யட்சமாகணும், பாபாவுடைய அறிமுகம் எல்லாருக்கும் போகணும் அப்படின்றார். மைக் என்றும் சொல்லலாம், அல்லது விசேஷ ஆத்மா விஐபி என்றும் சொல்லலாம். பாபாவின் செய்தியை பரப்புவதற்கு அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவை நிமித்தம் ஆக்குங்க. குறைந்ததிலும் குறைந்த பட்சமாக ஒருவரை உருவாக்குங்கள் என்று பாப்தாதா கூறுகிறார். ஆனால் ஒருவேளை பெரிய பெரிய நாடுகளில் நிமித்தமாக கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்றால், அதாவது நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, நிறைய பேரை உருவாக்குங்க அப்படின்றார். ஒவ்வொரு ஜோனிலிருந்து மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய நாடுகளில் இருந்தும் தயார் செய்து புரோகிராம் செய்ய வேண்டும். பாப்தாதா வெளிநாட்டு குழந்தைகளுக்கு உள்ளத்திலிருந்து வாழ்த்துக்கள் கொடுக்கிறார். நடைமுறையில் அழைத்து வருவதற்கான திட்டத்தை பாப்தாதாவின் முன்பு கொண்டு வந்ததற்காக இப்பொழுது வாயின் மூலமாகவும் வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். பாரதத்தில் இது இன்னும் சுலபம் என்பதை பாப்தாதா அறிகிறார். இப்பொழுது கொஞ்சம் குவாலிட்டியான சேவை செய்து உதவியாளர்களை சமீபத்தில் கொண்டு வாருங்கள். அதாவது குவாலிட்டி சேவை செய்தோன்னா அவங்க இன்னைக்கே பாபா குழந்தைகளாக ஆயிட மாட்டாங்க, பக்கா பிராமணர்களாக ஆயிட மாட்டாங்க. ஆனால் நம்முடைய சேவையில் அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, அவ்வளோ உதவி செய்வாங்க. மைக்காக இருந்து பாபாவுடைய புகழையும் பரப்புவாங்க, ஸ்தூலத்திலையும் நிறைய சகயோகம் செய்வாங்க. ஆகையால அந்த கோஆப்ரேட்டிவ் சோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கள இன்னும் அருகில் கொண்டு வாங்க, அவங்களுக்கு சேவை செய்யுங்க அப்படின்றார்.
அப்படிப்பட்ட நிறைய உதவியாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் குழுவில் அவர்களை சமீபத்தில் கொண்டு வாருங்கள். அவங்களுடைய ஒரு குரூப்பை நீங்க தயார் பண்ணுங்க அப்படின்றார். கூடவே பிராமண ஆத்மாக்களிலும் கூட இன்னும் நெருக்கத்தில் கொண்டு வருவதற்காக ஒவ்வொரு பக்கமும் மதுபனிலும் நாலாபுறங்களிலும் ஜுவாலா சுரூபத்தினுடைய வாயுமண்டலத்தை உருவாக்குவதற்காக எதை பட்டி என்று சொல்கிறீர்களோ அதை செய்யுங்கள். தங்களுக்குள் குழுவில் ஆலோசனை செய்து ஜுவாலா ஸ்வரூபத்தினுடைய அனுபவத்தை செய்ய வையுங்கள். மேலும் முன்னேற செய்யுங்கள். அதாவது எந்த மாதிரியெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணணும், அந்த பட்டியில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கணும், என்னென்ன கிளாஸஸ் எடுக்கணும், இதெல்லாம் உங்களுக்குள்ளே பேசி முடிவெடுத்து எல்லாருக்கும் இந்த அனுபவத்தை அடைய வையுங்க, முன்னேற வையுங்க அப்படின்றார். எப்பொழுது இந்த சேவையில் ஈடுபட்டு விடுகிறீர்களோ அப்பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் என்ன இருக்கிறதோ, அதாவது அதற்காக என்ன நேரம் செலவாகிறதோ அல்லது உழைக்க வேண்டி இருக்கிறதோ அல்லது அதற்காக மனச்சோர்வு அடைகிறீர்களோ அதெல்லாம் எப்படி தோன்றுகிறது என்றால், ஜுவாலாமுகி ஹையஸ்ட் ஸ்டேஜின் முன்பு இந்த நேரம் கொடுப்பது, உழைப்பது இதெல்லாம் பொம்மை விளையாட்டாக அனுபவமாகும். நீங்க ஹையஸ்ட் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா, ஜுவாலாமுகி ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு நேரம் கொடுப்பது, அதற்காக உழைக்கிறது, இல்லை மனச்சோர்வு அடையிறது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது ஒரு பொம்மை விளையாட்டுன்னு அனுபவமாகும். இயல்பாகவே சகஜமாகவே பாதுகாப்பாக இருப்பீர்கள். அனைத்தையும் விட அதிகமாக பாப் தாதாவிற்கு இரக்கம் எப்பொழுது வருகிறது என்றால், எப்பொழுது மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைகள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக உழைக்கிறார்களோ அதை பார்க்கும் போது பாப் தாதாவிற்கும் இரக்கம் வருகிறது. அன்பின் ஜுவாலா சொரூபத்தின் ரூபம் குறைவாக இருக்கிறது, அதனால் உழைப்பு ஏற்படுகிறது. எனவே இப்பொழுது உழைப்பில் இருந்து விடுபடுங்கள். கவனக்குறைவானவர்களாக ஆகாதீர்கள், ஆனால் உழைப்பில் இருந்து விடுபடுங்கள். உழைப்பிலிருந்து விடுபடணும்னா இப்படி நினைச்சிடாதீங்க அப்படின்றார். எதற்கும் நம்ம முயற்சி செய்ய வேண்டாம், எதற்கும் உழைக்க வேண்டாம், ஓய்வா இருக்கலாம், தூங்கலாம், சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அன்பினால உழைப்பை முடித்து விடுங்கள், அவ்வளவுதான். கவனக்குறைவாக இருக்காதீர்கள். புரிந்ததா என்ன செய்ய வேண்டும் என்று? இப்பொழுது பாப் தாதாவோ வந்துதான் ஆக வேண்டும். அடுத்தது என்ன நடக்கும்? பாப் தாதா வருவாரா இல்லை வரமாட்டாரா என்று குழந்தைகள் கேட்கிறார்கள். பாப் தாதா வரமாட்டேன் என்று சொல்வதில்லை, சரி சரி என்றுதான் சொல்வார். குழந்தைகள் என்னை நினைத்தால் நான் ஆஜராகி விடுகிறேன். ஆகையால் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது புரிந்ததா? உழைப்பை அன்பினால் முடித்து விடுங்கள். இப்பொழுது இந்த ஆண்டினை உழைப்பிலிருந்து விடுபட்ட ஆண்டாக கொண்டாடுங்கள். அன்பினால் விடுபடுங்கள். அன்பினால் விடுபடுவது என்றால் சோம்பேறித்தனமாக இருப்பது என்பதல்ல. சோம்பேறித்தனம் கூடாது, இதை பக்காவாக நினைவு வைக்க வேண்டும். சரிதானே? அனைத்து எண்ணங்களும் பூர்த்தியாகிவிட்டதா? ஏதாவது மீதி இருக்கிறதா? ஏதாவது மீதி இருக்கிறதா என்று ஜானகி தாதி அவர்களிடம் கேட்கிறார். தாதியோ புன்னகைத்து கொண்டிருக்கிறார். விளையாட்டு முடிவடைந்து விட்டதா? இந்த அறுவை சிகிச்சை கூட என்ன, விளையாட்டிலும் விளையாட்டாகும். விளையாட்டு நன்றாக இருக்கிறதல்லவா? தாதிக்கு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. அவங்க நான் பாபாவை மீட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி வந்திருக்காங்க மதுபனுக்கு. அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கார், உன்னுடைய ஆசை விருப்பம் எல்லாம் நிறைவேறி விட்டதா, இன்னும் ஏதாவது இருக்கா? அறுவை சிகிச்சை கூட உனக்கு என்ன, ஒரு விளையாட்டு தானே அப்படின்றார். ஒரு நொடியில் புள்ளி சொரூபமாகி மனம் புத்தியை ஒருமுகப்படுத்துவதற்கான பயிற்சியை அடிக்கடி செய்யுங்கள். நில் என்று சொன்னதும் நொடியில் வீணான தேக உணர்விலிருந்து விடுபட்டு
மனம் மற்றும் புத்தி ஒருமுகப்பட வேண்டும். அப்படிப்பட்ட கட்டுப்படுத்தும் சக்தியை முழு நாளில் பயன்படுத்தி பாருங்கள். கட்டுப்படு என்று நீங்கள் ஆர்டர் செய்கிறீர்கள், ஆனால் 2 நிமிடங்களுக்கு பிறகு கட்டுப்படுகிறது அல்லது 5 நிமிடங்களுக்கு பிறகு கட்டுப்படுகிறது என்று அப்படி இருக்கக்கூடாது. எனவே இடையிடையில் கண்ட்ரோலிங் பவரை பயன்படுத்தி பாருங்கள். 1 வினாடியில் ஆகிறதா, 1 நிமிடத்தில் ஆகிறதா அல்லது பல நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறதா என்பதை சோதனை செய்து கொண்டே செல்லுங்கள். இப்பொழுது அனைவரும் 3 மாதங்களுக்கான சார்ட்டை இன்னும் உறுதியாக ஆக்க வேண்டும். சான்றிதழ் பெற வேண்டும். முதலில் சுயம் தனக்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டும். பிறகு பாப்தாதா கொடுப்பார். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள பரமாத்மா பாலனைக்கு அதிகாரியான ஆத்மாக்களுக்கு, பரமாத்மா படிப்பிற்கு அதிகாரியான உயர்ந்த ஆத்மாக்களுக்கு, பரமாத்மா பிராப்திகளினால் நிரம்பியிருக்கும் ஆத்மாக்களுக்கு, சதா புள்ளி என்கிற விதியினால் தீவிர முயற்சியாளர்களாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா உழைப்பிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய அன்பில் மூழ்கி இருக்கும் குழந்தைகளுக்கு, ஜுவாலா ஸ்வரூப விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம். சுத்தமான மற்றும் சக்திசாலியான எண்ணங்களின் சக்தியினால் வீணான வைப்ரேஷன்ஸை முடிக்கக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுங்கள். எண்ணம் கூட உலகத்தை உருவாக்கி விடுகிறது என்று சொல்லப்படுகிறது. எப்பொழுது பலவீனமான அல்லது வீணான எண்ணத்தை செய்கிறீர்களோ அப்பொழுது வீணான வாயுமண்டலத்தின் உலகம் உருவாகி விடுகிறது. யார் தன்னுடைய சுத்தமான சக்திசாலியான எண்ணங்களினால் பழைய வைப்ரேஷன்ஸை முடித்து விடுவார்களோ அவர்கள்தான் உண்மையான சேவாதாரி ஆவார்கள். எப்படி விஞ்ஞானிகள் ஆயுதங்களின் மூலம் ஆயுதங்களை அழித்து விடுகிறார்களோ, ஒரு விமானத்தின் மூலம் இன்னொரு விமானத்தை வீழ்த்துகிறார்களோ, அதுபோல் உங்களுடைய சுத்தமான சக்திசாலியான எண்ணத்தின் வைப்ரேஷன்ஸ் வீணான வைப்ரேஷன்ஸை முடிவடைய செய்ய வேண்டும். இப்பொழுது அப்படிப்பட்ட சேவை செய்யுங்கள். ஸ்லோகன். தடை என்ற மெல்லிய அல்லது நுண்ணிய தங்க இழைகளிலிருந்து விடுபடுங்கள். முக்தி வருடத்தை கொண்டாடுங்கள். குறிப்பு. இன்று மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை, வேர்ல்ட் மெடிடேஷன் டே. பிரம்மாவின் குழந்தைகள் அனைவரும் குழுவாக மாலையில் 6:30 முதல் 7:30 மணி வரை விசேஷமாக தங்களுடைய பூஜைக்குரிய ஸ்வரூபத்தில் நிலைத்திருங்கள். தன்னை இஷ்ட தேவன் இஷ்ட தேவி என்று உணர்ந்து தன்னுடைய பக்தர்களின் மன விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். பார்வையாலேயே அனைத்தையும் அடைவைக்கக்கூடிய, காட்சி கொடுக்கக்கூடிய மூர்த்தியாகி அனைவருக்கும் காட்சி அளித்து மகிழ்விக்கக்கூடிய சேவை செய்யுங்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை. பாப்தாதா குழந்தைகளுக்கு விஸ்வ மகாராஜாவாக ஆகக்கூடிய படிப்பை படிப்பிக்கிறார். விஸ்வ மகாராஜாவாக ஆகக்கூடியவர்கள் அனைவருக்கும் அன்பானவர்களாக இருப்பார்கள். எப்படி தந்தை அனைவருக்கும் அன்பானவராக இருக்கிறார், மேலும் அனைவரும் அவருடன் அன்பானவர்களாக இருக்கிறார்கள். இதுபோல் ஒவ்வொருவருக்குள்ளிருந்தும் அவருக்காக ஸ்நேகத்தின் மலர்கள் பொழிகிறது. அதாவது எப்படி பாபா அனைவருக்கும் அன்பானவராக இருக்கிறார், அதே போல பாபாவின் மீது அனைவருக்கும் அன்பு இருக்கிறது. அதனால தானே பூஜை நடக்குது. அதுபோல பிராக்டிக்கல்ல நீங்க ஒரு குழுல இருக்கும் போது எல்லாருக்கும் பிரியமானவர்களாக இருக்கணும், அன்பானவர்களாக இருக்கணும். ஸ்நேகம் என்கிற பூமழை பொழியணும். அப்போதான் உங்களுடைய ஜட சிலைகளுக்கும் பூஜை மலர்களால செய்யப்படும் அல்லது பூமழை பொழியும். எனவே அனைவரின் சிநேகத்தின் புஷ்பங்களுக்கு பாத்திரமாக வேண்டும் என்ற இந்த லட்சியம் வையுங்கள்.
ஒத்துழைப்பு கொடுப்பதினால், உதவி செய்வதினால் அன்பு கிடைக்கும். அதாவது பாபா எல்லாருக்கும் உதவி செய்றார். ஆகையால எல்லாருடைய அன்பு அவருக்கு கிடைக்குது. அதே போல நீங்களும் அன்பாக இருக்கணும், சிநேகம் நிறைந்தவர்களாக இருக்கணும், ஒத்துழைப்பு குடுக்கணும். அப்போ உங்களுக்கு எல்லாருடைய அன்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஓம் சாந்தி. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. உன்னால் தானே உயர்வாயானேனே, உனக்கென்றே வாழுவே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா. தனக்கு என்றே வாழ்பவன் போகி, பிறர்க்கு என்றே வாழ்பவன் தியாகி. தனக்கு என்றே வாழ்பவன் போகி, பிறர்க்கு என்றே வாழ்பவன் தியாகி. தன்னை உயர்த்தி பிறரையும் உயர்த்த வாழ்பவன் ராஜயோகியே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே.